பர்த்டே விளாக் பார்க்கலாமா? ஏன்னா நாங்கள் ஒன்றும் செலிப்ரிட்டிலாம் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோடய விளாக் என்னோடய பர்த்டே டே இப்படி தான் போச்சு. மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு வந்து கேர்லி ஹேர்னா ரொம்ப பிடிக்கும், அப்படி தான் சொல்லணும்னு ஆசை. எனக்கு கேர்லி ஹேரே பிடிக்காது. எங்கள் ஃபேமிலியில் எனக்கு மட்டும் ரொம்ப கேர்லி ஹேராக இருக்கும். எனக்கு ஸ்ட்ரைட்னிங் என்ன இதாக பிடிக்கும். நான் வந்து பண்ணுவேன், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணதும் கண்டிப்பாக பண்ண போகிறேன். அப்போ நான் போடுறேன் என் டார்கெட் அச்சீவ் பண்ணது. அது என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், அச்சீவ் பண்ணிட்டு சொல்லலாம். ஏன்னா நம்ம சொல்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. அதுக்கு தான் யார்ட்டையும் சொல்கிறதே இல்லை. அப்புறம் ரெடி ஆகிட்டு அப்புறம் வந்து கிஃப்ட் கொடுத்தேன். எனக்கு செம்ம ஷாக்கு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவள் கிஃப்ட் கொடுப்பான்ட்டு. அப்புறம் கொடுத்துட்டு நல்லா பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு. ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். மேக்கப் போடல, ஜஸ்ட் காஜல், லிப்ஸ்டிக், ஐஷேடோ மட்டும்தான். இதில் என்ன மேக்கப்னு தெரியல. அப்புறம் ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் ஒரு புது லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த லிப்ஸ்டிக் வந்து பார்க்கும்போது ஐயோ என்னடா இவ்வளோ டார்க்காக இருக்குன்னு நினச்சேன். அப்புறம் சரி இன்னைக்கு போட்டு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். நான் வந்து கர்நாடகா சைடு ஒரு ஹிந்திக்காரங்களும் ஹிந்தி பொண்ணுங்களாம் இருப்பாங்க. அவங்க ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் போடுவாங்க, அது என்ன ஷேட்னே கண்டுபிடிக்க முடியல என்னால். அவங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி அது சூப்பராக இருக்கும். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தாள், லேட்டாக தான் வந்தாள் அவள். அப்புறம் கொஞ்சம் நல்லா பேசிட்டு காலையில் ப்ரேலாம் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி சாமி கொஞ்சம் பூஜைலாம் நிறைய பண்ணிவிட்டு நேற்று பூலாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து சாமி அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு, இன்றைக்கி லாஸ்ட் இயரும் வந்து நான் மலை கோயில் போயிருந்தேன். இந்த வருஷமும் போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி கண்டிப்பாக போகணும். எவ்வளோ இருக்கா அவ்வளோ குறி. அப்புறம் என்னோடய செல்ஃபி பிளேஸில் போயிட்டு பூ வச்சுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபார்மசி கிளம்பிட்டேன். நீங்கள் கேக் வைப்பீங்க, நான் ஷாக் ஆகும். சரி சரிவாக்கா இரு 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 ஏதாச்சும் புதுசாக பண்ணிங்கடான எல்லா பர்த்டே செலிப்ரேஷனுக்கும் தெரியும், கேக்கை வச்சு தான் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. வேறு எதுனா வச்சு டிஃப்ரெண்ட்டாக சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அப்புறம் எனக்காக ஆண்டி வந்து காலையில் 5 மணிக்கு சமைச்சு வடை அது இதெல்லாம் கொடுத்து. தேங்க்ஸ் குமார். எவ்வளோ ஞாபகம் வச்சு நைட்டு 12 மணிக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன். சரி சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு இல்லை பண்ணி. அப்புறம் பர்த்டே எங்களுக்கு ஸ்பெஷலாக இல்லையா, எல்லாம் ஒரே மாதிரி கலர் எல்லாம் போட்டுவிட்டு என்னோட பர்த்டே ஃப்ளாப் பண்ணுற மாதிரி பண்ணி எல்லாரும் மேட்சிங்கு. எனக்கு பர்த்டேவா உங்களுக்கு எல்லாரும் பர்த்டேவா? பர்த்டே நான் வந்து லேட்டாக தான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். டைம் இல்லை எனக்கு, டெய்லி விளாக் போடுறதுக்கே டைம் இல்லை. ஏன்னா நான் ஒரு சோம்பேறி, நான் விட்டால் தூங்கிடுவேன் அப்படி. அப்புறம் இன்றைக்கி ஸ்னேலுக்கும் பர்த்டே, அவளும் சேம் கலர், எல்லோரும் சேம் கலர். அப்புறம் நான் போய் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு வாங்கிட்டு இந்த பர்த்டே வந்து ரொம்ப நல்லா போச்சுன்னு சொல்லலாம். அதனால என்ன எங்களால் போய் ஒரு குரூப் செல்ஃபி எடுக்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. நாங்கள் 2 பேர் சண்டை போடுவோன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 கேக். Happy birthday. அவளுக்கு செப்பரேட் கேக்கு, எனக்கு செப்பரேட் கேக்கு. அப்புறம் பர்த்டே எல்லாம் முடிஞ்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஸ்ப்ரே வந்து எங்கள் பக்கம் அவன் போய் அவங்க அந்த சைடு நின்றுடுச்சான். அப்புறம் அண்ணா போயிட்டு இருந்துச்சு. இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் இயரும் இதே மாதிரி நான் ஹாப்பியாக நானும் சரி ஸ்னேரும் சரி நெக்ஸ்ட் இயரும் மேபி ஒன்றா இருக்க மாட்டோம். ஒன்றா மீன்ஸ் அவளோட சுச்சுவேஷன் வேறு, என்னோடய சுச்சுவேஷன் வேறு. அவள் ரிசைன் பீரியடில் இருக்கா, நானும் இந்த இயர் லாஸ்ட் டு பெங்களூரில். ஆனால் எனக்கு பெங்களூர் கிளைமேட் ரொம்ப பிடிச்சி போச்சு, என்னன்னு தெரியல. இதான் எங்களோட லாஸ்ட் இயர் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது. ஆனால் மேபி டச்சில் தான் இருப்போம்.
அப்புறம் நைட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணாங்க கொஞ்சம். அங்கே போயிட்டு கேக் கட் பண்ணிட்டு அவங்க வந்து ட்ரீட்டு கொடுன்னு உயிரை வாங்கினாங்க. அங்கே ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு பாருங்கள். அப்பா ட்ரீட்டு கொடுத்தேன். நாங்கள் 2 பேர் 3 பேர் தான் நான்வெஜ்ஜு, நாங்கள் மீதி எல்லாம் வெஜ் தான். அப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இதுக்கு வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் கேக் கட் பண்ணோம். இது வந்து முன்னாடி அப்லோட் பண்ணிவிட்டு தெரியாமல். அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கேக்கெல்லாம் கட் பண்ணிட்டு நைட்டு டின்னருக்கு இங்கே சாப்பிட்டு கிளம்பிட்டோம். நைட்டு அங்கே போயிட்டு என்னென்னமோ ஆர்டர் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரெண்டு ஒரு கிஃப்ட்டும் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ரிங் அது போய் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி போடுறா. எனக்கு ஒரு மாதிரி ஷையாகிடுச்சு. அப்புறம் பாவம் வாங்கிட்டு வந்தது செட்டே ஆகலை எனக்கு. அப்புறம் ரிட்டர்ன் பண்ணிட்டான். அப்புறம் சாரீ கிஃப்ட் பண்ணேன். அப்புறம் கோயில் போயிட்டு நாங்கள் நல்லா நான் போன டைம் என்ன தருவோம் ஒசூர் யாருன்னு தெரியல, எம்எல்ஏவோ என்னவோ அவர் வந்து என்ட்ரி கொடுத்தாரு. அதனால் எங்களை எல்லாம் சைடு நிற்க வச்சுட்டாங்க. போகும் வந்துச்சு என்னடா சாமி கும்பிட்ற இடத்துலையுமான்ட்டு. அப்புறம் வெயிட் பண்ணி அவர் போன அப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு மலை கோயில். எனக்கு வந்து மலை கோயில் ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ரொம்ப பார்த்துட்டே இருக்கலான்னு தோணும். அப்படி இருந்துச்சு அங்கே மலை கோயில். போயிட்டு போனால் அங்கேயும் நாங்கள் போயிட்டு 4 o'clock ரீச் ஆனோம். அங்கே வந்து 5 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க கோயில். சரி அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு தரிசனம் ரொம்ப நல்லாவே பார்த்தோம். முடிச்சுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு லாஸ்ட் இயரும் போட்டிருந்தேன் இதே பிளேஸில். அங்கேயே நின்று செல்ஃபி எடுத்து அங்கேயே வீடியோ எடுத்து போட்டோம். இந்த இயரும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது இந்த வருஷம் எனக்கு ரொம்ப நல்லாவும் போச்சு. எனக்கு இதே மாதிரி நெக்ஸ்ட் இயரும் போகணும். அப்புறம் பொரி கொஞ்சம் வாங்கிட்டு போய் அங்கே உட்காந்துட்டோம். அந்த வியூவில் பார்த்துட்டு அப்பா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வியூவில் உட்காந்துட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து கீழே தான். அப்புறம் உடனே டைம் ஆச்சு 9 o'clock க்ளோஸ்டு ஹாஸ்டலு. ஹோட்டல் கிளம்பிட்டோம். அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ ஆர்டர் பண்ணாங்க. ஏன்னா பில்லு பே பண்ணுறது நான் இல்லை, அதனால யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் ஆர்டர் பண்ணிட்டுருந்தானுங்க. ஒருத்தி வர வெஜ்ஜி, அவளுக்கு வேறு வயிற்று அடுத்த நாள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இல்லை பேர்டே எப்போ எனக்கு நீ எவ்வளோ வேணால் சாப்பிட்டு நான் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். அவன் திட்டிகிட்டே சாப்பிட்டுதான். அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக அவங்கெல்லாம் நான்வெஜ்ஜு, நாங்கள் வெஜ்ஜு. நான் என்ன சஷ்டியா ஒருத்தி வந்து டியூஸ்டே சாப்பிட மாட்டேன். நாங்கள் வந்து சரி நூடுல்ஸ் வெஜ்ஜில் என்ன டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிச்சோ எல்லாமே ட்ரை பண்ணோம். பட் டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. அவங்க வந்து வேணும்னே எங்களை டெம்ப்டம்ன்ற மாதிரி புதுசாக சாப்பிட்டாங்க. கிரில் சிக்கன். அப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட முடியாத மாதிரி ரொம்ப இதாக உட்காந்துருந்தேன். இவ்வளோ அப்படி இந்த இதில் எவ்வளோ சீப் பண்ணுறா பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு தான் இருக்குது. அது எவ்வளோ தால் தான் 350 சம்திங் ஒரு ஸ்பூன். பார்க்க தான் பக்கெட் மாதிரி இருக்குது, அது உள்ள ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஜூஸு, ஃபைனலாக ஜூஸு ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு இந்த ட்ரீட்டை முடிச்சுட்டேன் ஃபைனலாக. அதுவும் அந்த மந்த் எனக்கு ஃபுல் செலவு. மந்த் எண்டில் அம்மாட்ட தான் பிச்சை எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு ஐஸ்கிரீம் தான் வாங்கினேன். எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். அப்புறம் வாங்கிட்டு சாப்பிட்டு பண்ணிட்டு கிளம்பிட்டோம். எடுத்துக்கடா. அப்புறம் தான் தெரியும் எங்களோட ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க 9 o'clock. அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி சர்டிஃபிகேட்லாம் கெஞ்சி கையில் காலெலாம் விழுந்து போயிட்டோம். பில்லு வந்து இவ்வளோ கேஷ் ஆகும். லாஸ்ட் பர்த்டேக்கு எனக்கு 1600 தான் ஆயிடுச்சு. இப்போ வந்து அதுவே டபுளாக இருக்குது. 3030 rupees கம்மி. ಕೊಡ್ಬೋದು ನಮ್ಮ ಪ್ರೀತಿ ಕೊಡ್ಬೋದು. சரி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு கேட் ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். இதே ಫುಲ್ ಟಯರ್ಡ್ குடிச்சு சாக போறா. மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் தான் இந்த பர்த்டே விஷஸ் தெரியாதவங்களாம் விஷ் பண்ணுறது எல்லாம். பர்த்டே முடிஞ்சு இன்னும் நெக்ஸ்ட் இயர் தான் எல்லாம் மெசேஜ் ಮಾಡಿ தரல. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணி பாருங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.